சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். அதுக்கும் மேலே கேந்திரத்தில் ஒரு பாவம் அப்படின்றதுனால இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆயிடுது. எப்படி அப்படின்னா, நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, நல்ல லக்ஸரிஸான வீடு வாங்குறது, நல்ல லக்ஸரிஸான கார் வாங்குறது. என்னோட ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு ஆளுமை, எனக்குள்ள ஒரு புத்திசாலித்தனம், எனக்குள்ள ஒரு தைரியம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் ஆல்ரெடி நாங்கள் வந்து பாருங்க காட்டுக்கு ராஜா மாதிரி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தாலும் தாங்குவோம். அதுதான் சிம்மம். முயற்சி பண்ணாமல் தோல்வியை அக்செப்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியே கிடையாது. எது செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு அந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையான கேரக்டர், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை அப்படின்றதுலாம் இன்னும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க, ஒரு பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லும். காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனிலையும் நிறைய நல்லது நடக்குது அப்படின்னா இந்த சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இப்போ 4ஆம் பாவத்தில் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியனுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா நட்பு கிரகம். அப்போ இந்த நட்பு கிரகம் நிறைய நல்லது செஞ்சுடுவா. 2 பேரும் நல்ல பாவத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் இதில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 3 and 10, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 9க்கு அதிபன். சுக தாயார் ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். புரியுதுங்களா? அந்த அதிபன் அந்த பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்போது கண்டிப்பாக ஒரு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைச்சிடுங்க. புரியுதுங்களா? ஒரு செழிப்பான வாழ்க்கை அப்படின்றது பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க. வீடு இருக்குன்னா அந்த வீடு அழகாக இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாருங்க லவ் பண்ணுவீங்க. ரொம்ப இளம் வயசு சிம்மராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சாலிடாக இந்த காம்பினேஷன் லவ் அப்படின்றது லைஃப்பில் கொண்டு வரும். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க, ஒரு புது லவ் அப்படின்றது நம்மளுக்கு வரலாம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி.